என் பேர் வந்து ஷியாமலா. நான் வந்து மதுராந்தகத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வீசிங் வந்து 4 இயர்ஸாக இருக்குது. இப்போ வந்து 1 மாதமாக ரொம்ப அதிகமாகிடுச்சு. தலைவலியும் பேக் பெயின்லாம் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு எனக்கு. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தோம். சைனஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தலைகாணி வச்சு கூட படுக்க முடியாது. நைட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பகல்லாம் நல்லாயிருக்கும். சொந்தமாக வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன் நான். பகலில் நல்லா வேலை செய்வேன். நைட்டில் மட்டும் என்னால் தூங்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாப்பா வேறு இருக்காளா, எனக்கு ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வேறு இருக்கா, ஏதாவது ஆயிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன். 4 இயர்ஸாக போய் பார்த்தேன். கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்போதும் போலுமே அந்த மாதிரி எடுத்துக்கும். இப்போது அந்த ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து விளம்பரத்தில் வந்து பார்த்தேன். எனக்கும் ஒரு நம்பிக்கை, சரி கடைசியாக எங்கே போய் பார்க்கலாம், கடவுள் வந்து டைரெக்டாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார், ஏதாவது ஒரு ரூபத்தில் தானே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. டாக்டர் சொன்னதெல்லாம் பார்த்து, இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. 1 மாதத்துக்கு வந்து டேப்லெட்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இன்னும் எனக்கு க்யூர் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் நல்லா உடம்பு எனக்கு நல்லா ஆகிடும்ன்ட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எனக்கு வந்து 4 இயர்ஸாக வந்து வீசிங் ப்ராப்ளமும் சைனஸும் இருந்தது. நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு எதுவுமே வந்து சரி வரல. கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துனே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 வருஷமாக இருந்தது. தூங்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது. ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவையே வந்து நிம்மதியான தூக்கமும் சாப்பாடு தான். எனக்கு இது 2மே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப சிரமமாக இருந்தது. பாப்பாவாக இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. இப்போது இது நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து டிவி விளம்பரத்தை பார்த்துட்டு தான் நான் போன மாதம் வந்திருந்தேன். வந்து 1 மாதத்துக்கு மருந்து கொடுத்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்னைய நைட்டு வந்து நான் மருந்து சாப்பிட்டேன். சாப்பிட்ட அன்றைக்கே எனக்கு காடோட கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். அன்றைக்கி நைட்டு எனக்கு நல்ல தூக்கம் இருந்தது. இந்த 1 மாதமாக எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் அன்றைக்கி சொன்னது தான், கடவுள் வந்து டைரெக்டாக வரமாட்டாங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலும் இங்கே இருக்கிற டாக்டர்ஸும் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இன்னும் 2-3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு குறைஞ்சிரும்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன். எனக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. போன மாதம் வரும்போது என்னால் நிற்க கூட முடியாது. மூச்சு வாங்கும், நடக்க முடியாது, வெளியில் சொல்ல முடியாது. என்னால் டர்னு சளி இழுக்கும், பேசவே முடியாது, மூச்சு வாங்கும், காற்று பட்டாலே தலைவலிலாம் எடுத்துக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், போன மாதத்துக்கு இப்போ இந்த மாதத்துக்கு டிஃப்ரெண்ட் நிறையவே உங்களுக்கே தெரியும். எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு. இப்போ எனக்கு நல்லாவே இருக்குது உடம்பு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் 2-3 மாதம் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தேன்னா எனக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் வந்து பத்தியம் இருக்க சொல்லுவாங்க. நான்வெஜ்லாம் சாப்பிட வேணான்னு சொல்லுவாங்க. என்னால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. நான் சாப்பிடுவேன், நிறைய நான் சாப்பிடுவேன். சாப்பிடாம இருந்தாலும் எனக்கு நிறைய டென்ஷன் வரும். அப்போ இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் பிடிச்ச சாப்பாடு என்னவோ அதை நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே வந்து மெடிசனை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச ஃபுட்டு நான் சாப்பிட்டுட்டே வந்து நான் மெடிசன் எடுத்தேன். இப்போ எனக்கு நல்லா இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்களும் வாங்க, நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நீங்களும் வந்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.